1 to 10 இந்த சப்ளிமெண்ட்ஸ்லாம் எவ்வளவு வர்த்தது சீரியஸ்ல பார்ட் 1 இது மாஸ் கெய்னர். இதுக்கு நான் 10க்கு 0 தான் ரேட் பண்ணுவேன். ஏன்னா இதை சாப்பிட்றதுக்கு 1 கிலோ சக்கரை மூட்டையை வாங்கி ஸ்கூப்பா டெய்லி கன்சியூம் பண்ணா இதை விட நல்ல பெட்டர் ரிசல்ட்ஸை நம்ம பார்க்கலாம். டெஸ்டோஸ்டெரான் பூஸ்டர். இதுக்கும் நான் 0 out of 10 தான் கொடுப்பேன். ஏன்னா கரெக்டான நியூட்ரிஷனை கன்சியூம் பண்ணி ஒழுங்கா தூங்குனா ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆக வேண்டியதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ சீலிங்ஸா நம்மளும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே. வே ப்ரோட்டீன். இதுக்கு நான் 10 on 10 தான் தருவேன். ஏன்னா இந்தியன் டயட்ல ப்ரோட்டீன்ன்றதே பற்றாக்குறையா தான் இருக்குது. ஸோ ஒரு நல்ல பிராண்ட் ஆஃப் ப்ரோட்டீனை எடுத்தீங்கன்னா நல்ல ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். கிரியேட்டின். இதுக்குமே நான் 10 on 10 தான் தருவேன். ஏன்னா கிரியேட்டின் எடுக்கிறதுனால என்னோட மசில்ஸோட சைஸ்லாம் அப்படியே செம பெருசாயிடும். போடுறப்ப என் மசில் க்ரோத் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்படின்லாம் யாராச்சும் சொன்னா கண்டிப்பா நம்பாதீங்க. கிரியேட்டின் எடுக்கிறதுனால நம்மளோட பாடியில வாட்டர் ரிட்டன்ஷன் லெவல்ஸ் தான் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதனால நம்மளால எக்ஸ்ட்ராவா புஷ் பண்ண முடியும். எக்ஸ்ட்ராவா புஷ் பண்ண முடிஞ்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா பெட்டர் கெயின்ஸ். ப்ரோ இதுக்கு 10 on 10 தரலன்னா எப்படி? இப்போ இதெல்லாமே ஒரு நேச்சுரல் சப்ளிமெண்ட் ஆயிடுச்சு. ஸோ நேச்சுரல் சப்ளிமெண்ட்டுக்கு 10 on 10 தரலன்னா மக்கள் என்ன அடிக்க மாட்டாங்க அப்புறம். செந்தில் கெட்ஸ் வாக் ஓவர். ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் நான் என்னெல்லாம் ரேங்க் பண்ணலான்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. ஸோ தட் நான் அடுத்தடுத்த ரீல்ல இந்த மாதிரி ரேங்க் பண்றேன். அண்ட்